சாயங்காலம் வந்து அப்பா தான் புட்டு அப்படியே புட்டுன்னா போதும் அவருக்கு. கொழுக்கட்டைலாம் சாப்பிட மாட்டார். புட்டு தான் ரொம்ப பிடிக்கும். சகப்பரிசி இருந்தது. சரி அதை வச்சு வந்து நம்ம புட்டு செய்யலாம் அப்படின்றதுனால புட்டு அரிசின்னு சொல்லுவாங்க, சகப்பரிசி. ஆனால் இது ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயாளிங்கள்லாம் இதை சாதமாக பொங்கி சாப்பிட்லாம். அப்படியே வேக வச்சு புட்டு கொழுக்கட்டைலாம் செஞ்சு சாப்பிட்டா நல்லது. சரி அந்த அரிசியில் செய்யலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன். நிறையா சிறுதானியம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு தட்டு போட்டு நம்ம சேனலில் தான் நிறையா வந்து வெள்ளை அரிசியில் ரேஷன் அரிசிலலாம் புட்டு நிறையா போட்டிருப்போம்ல. சரி இதையும் காமிக்கலாம். சகப்பரிசியில் ஃபஸ்ட்டு ஒரு முறை வந்து வேக வச்சுக்கணும். நான் அரைச்ச மாவில் வந்து ஒரு 1/2 கிலோ அரிசி இருக்கும். அதில் வந்து பாதி தான் போடுறேன். நீ வந்து புட்டு சாப்பிட மாட்டேதானே அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து துணி மட்டும் அப்படி மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கணும். உப்பு தண்ணி எதுவுமே தெளிக்கக்கூடாது. ஆமாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உப்பு தேங்காயெல்லாம் போட்டு கலந்து இன்னொரு வாட்டி வேக வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வேகட்டும். அது கூட வந்து கொஞ்சம் ஜூஸ் போட்டுக்கலாம். கீரைக்காய், ஆரஞ்சு, லெமன் இதெல்லாம் வச்சு போட்டால் சூப்பராக இருக்கும். நான் மதியம் போகிறது கட் பண்ணி வச்சேன். ஆமாம், அதனால் வந்து ஆமாம் சூப்பராக இருக்கும். நல்லா உடம்புக்கு எல்லா சத்தும் ஒன்றா சேர்ந்து கிடைக்கும்ல கீரைக்காயெல்லாம். அதனால் இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இது புட்டு வேகிறதுக்குள்ள இந்த ஜூஸ் ஒரு பக்கம் போட்டுக்கலாம் நம்ம. இது புல்லட் மிக்ஸ். இதுடா கொடுத்தாங்களே. ஆமாம் புல்லட் மிக்ஸ். இது நம்ம ஒரே முறை தான் போட்டால் எடுத்து அப்பா மேலே போட்டுருவோம். இல்லை புல்லட் மிக்ஸ் இதெல்லாம் வந்து கப்புகளாக வந்திருக்கு. இது உள்ளே போட்டுணுமா? ஆரஞ்சு இதெல்லாம் வீட்டில் தெரிஞ்சுக்கினா தானே. நான் பையன் போடுவான், இல்லைன்னா அவர் போடுவார். அதனால எப்படி போகிறதுன்னு கூட தெரில. சட்டி அரைக்கிற மாதிரியே தான் கீழே அந்த கப்பு போட்டு ஃபிட் பண்ணணும். அவ்வளோதான். இதில் வந்து கீழே கப்பு அது பெரிய மிக்ஸி. இது சைட்லேயே ஜூஸ் ஊற்றுற மாதிரிலாம் வரும். அது கீழே கொஞ்சம் வாய் வச்சுருப்போம் அது ஊற்றுறதுக்கு. இது இந்த பக்கம் வச்சுருக்காங்க மேலே. போதுமா? இன்னும் போடணுமா? போடு ஃபுல்லாக போடு. ஓ ஃபுல்லாக வரைக்கும் போடு. சரியாக போயிடுமா? வரைக்கும் போடு. போதும். இன்னொரு வாட்டி கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இதில் போட்டால் தான் கொஞ்சமாவது மிக்ஸ் ஆகல அரைக்கும் போது. லெமனு, ஆரஞ்சு, வெள்ளரிக்காய் 2 பீஸ் கொய்யாப்பழம் இத்தனை இருக்கு. பரவாயில்லையே, போட்ட உடனே ஜூஸ் ஆகிடுது. ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிட்டேன். சர்க்கரை இல்லாமல் அப்படியே குடித்தாதான் நல்லதுடா. சர்க்கரை போட்டு குடித்தா உடம்பு கெடுதல் தானே. ஆனால் குடிக்க மாட்டீங்களே. கொஞ்சமாக சர்க்கரை அதில் போடணும். ஆனால் ஏன் ஜூஸ் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு? தண்ணி ஊற்றணுமா? இன்னும் திக்காக இருக்கா? ஐஸ் கட்டி போடுவோம்ல, போட்டால் சரியாயிடும். சூப்பரான எல்லாம் கலந்த ஒரு கலவை ஜூஸ். இப்போ ஐஸ் கட்டி எடுத்து போட்டுடலாம் 2. எனக்கு வேணாம், நீங்கள் 2 பேர் குடிங்கப்பா ஜூஸ். நான் புட்டு சாப்பிட்ணும். ஜூஸ் குடிச்சிட்டா புட்டு சாப்பிட முடியாது. ஓகே, ஐஸ் கட்டி போட்டு நீ இதை குடி. சக்கரை இருந்தால் பரவாயில்ல. சக்கரை நிறையா குடிப்பாரு டீயில் காப்பிலலாம். நல்லா இருக்கா? அப்போ நீயும் குடிச்சிட்றா. புட்டு இன்னும் வேகணும். அதுக்குள்ளே ஜூஸ் குடிச்சிடு. மாவு வெந்துடுச்சுல்ல, எடுத்து கலந்து வைக்கணும்ல. புட்டு செய்யறதுக்கு மறுபடியும் கலந்து வச்சாதான் சூப்பராக இருக்கும். அதனால மறுபடியும் ஆவியில் வைக்கணுமா? ஆமாம், நிறைய பேர் வந்து வறுத்துட்டு செய்வாங்க. இந்த மாதிரி பண்ணால் பூ மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே நீ காலையில் செஞ்சு நைட்டு வரைக்கும் கூட நல்லா இருக்கும். கலந்துட்டு வைக்கிறீங்க. உப்பு எல்லாம் வேணும்ல. உப்பு வேணும். நல்லா மாவு தண்ணி போட்டு பசியணும், இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும். இந்த மாவுங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணணுமா? இந்த புட்டுங்களுக்கு மட்டும்? எல்லா புட்டு மாவுக்குமே அப்படிதான் பண்ணுவோம். ஆமாம், நீ இந்த குழா புட்டு எல்லா புட்டுமே அப்படி தான் பண்ணுவாங்க. அதான் நல்லாயிருக்கும். இதில் உப்பு தண்ணி தெளித்து கொஞ்சம் சூடாட்ட கை வைக்க முடியாது. இந்த கட்டிலாம் இல்லாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கலந்துக்கணும். மேலே வந்து தண்ணியே தெளிக்கல, அந்த ஆவியில் வேவும்ல. இதெல்லாம் வந்து அப்படியே விட்டுட்டா உருண்டே ஆகிடும். இது எல்லாமே உதிரி. ஆமாம், மறுபடியும் தண்ணி தெளித்து. ஆமாம், இதுதான் பெரிய விஷயமே. புட்டுலாம் வந்து கொழுக்கட்டெல்லாம் மாவு தண்ணி ஊற்றணுமா வெள்ளம் ஊற்றணுமா பிடிச்சிடலாம். இது அந்த கட்டிலாம் இல்லாமல் இருந்தால் தான் நல்லா இதுவாகும். இதில் வந்து நான் சால்ட்டு போட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தெளித்து பண்ணணும். ஊற்றக்கூடாது. ரொம்ப இதுவாகிடுச்சுன்னா முத்தி ஆகிடுமே. அப்புறம் கொழுக்கட்டை தான் செய்யணும், புட்டு வராது. அந்த அரிசி விட இதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. என்ன ஒன்று ஜாஸ்தி ரேட்டுன்றதுனால நம்மலாம் ரேஷனில் வாங்குற பச்சை அரிசிலேயே செஞ்சுருக்கோம். ஆமாம், பாருங்கள். உப்பு தண்ணி சேர்த்து நான் மாவு வந்து நல்லா கலந்துட்டு நம்ம வந்து இப்படி கையில் எடுத்து இப்படி பிடிக்கணும். பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து புட்டுக்கு வந்து கரெக்டான பதம். மாவு ஈரமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஈரமாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம சில பேர் வந்து வேக வச்சுட்டு அப்புறம் வந்து தேங்காய் வந்து கலந்துக்குவாங்க. நான் வந்து இப்போவே வந்து தேங்காய் வந்து கலந்துக்குவேன். இப்போ தான் தேங்காயும் சேர்ந்து வெந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்குன்றதுனால தேங்காய் மட்டும் கலந்து நான் வச்சுடுவேன். நான் அப்புறம் சாப்பிடும் போது நமக்கு சர்க்கரையோ வெல்லமோ எது தேவையோ அப்போ வந்து கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மாவு வேக வச்சு இல்லையா, அதே துணியில் வந்து இட்லி குண்டால மறுபடியும் போட்டு வேக வச்சுக்கலாம். எது செஞ்சாலும் மாவு வந்து அழுத்தக்கூடாது, அப்படியே உதிரி விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது எவ்வளோ நேரமா? இது கூட ஒரு 10-15 நிமிஷம் தான். நல்லா வெந்ததுன்னா மாவு வயிற்றுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. அதனால் நல்லா வேக வச்சு இது பண்ணணும். ஆனால் ஏற்கனவே வெந்ததுனால ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக வச்சுட்டா வெந்துடும்.
இது வந்து மாவு வேகிறதுக்குள்ளே நம்ம வெல்லம் வந்து துருவிக்கலாம். இடித்து போட்டோன்னு வச்சுக்க வெல்லம், அது அப்படியே ஒரு மாதிரி ஒரு இடத்துல உருண்டையாக அப்படி இருக்கும். துருவிட்டால் நல்லா எல்லா இடமும் வந்து நல்லா இதுவாகிடும். அதுக்குள்ளே வந்து புட்டு வெந்துடும். கரெக்டாக இருக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கு. புட்டு ரெடியாம்மா? புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஆவி பறக்க. ஆனால் இது பார்க்கறதுக்கு கேழ்வரகு மாதிரியே இருக்கும். எனக்கு மட்டும் இந்த புட்டு பிடிக்க மாட்டேங்குது. அதை விட மெயின் இந்த தேங்காய் பிடிக்க மாட்டேங்குது. அதுதான் உங்களுக்கு தேங்காய் சாப்பிட்டா எவ்வளோ நல்லது தெரியுமா? தேங்காய் பிடிக்க மாட்டேது. இப்போ கொஞ்சோன்னு வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். எதுக்குமா? நல்லா வாசனையாக இருக்கும். சும்மா கொஞ்சமாக வேக வைக்கும் போது போட்டுருந்தா? வேக வைக்கும் போதெல்லாம் போடக்கூடாது. அந்த அரிசி கூட நம்ம வெள்ளை அரிசி கூட அப்பா அப்படியே பூ மாதிரி இது பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு. இனிமேல் புட்டுக்கு மட்டும் நம்ம வெள்ளை அரிசியில் செய்யக்கூடாதுடா. இதை வாங்கிட்டு வந்து வச்சு செஞ்சுக்கணும். வெள்ளம் வந்து சும்மா தொட்டுக்கணுமா இல்லை கலந்துக்கணுமா? கலந்துக்கணும். வாழைப்பழம்லாம் கூட வச்சு சாப்பிட்றாங்க. ஆமாம், நமக்கு பிடிக்காது. வெள்ளம் தான் நல்லா இருக்குமே. நல்லா கடி போடும்ல. அதுக்கு தான் துருவிட்டேன்னு வச்சுக்கோ, நல்லா அந்த சூட்டில் வந்து கொஞ்சம் கரைஞ்சிடும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. இது எதுக்காக செஞ்சேன்னு சொல்லு. நான் இப்போ சொன்னதானே தெரியும். களி செஞ்சுனா 2 உருண்டை களி இருக்கா. இப்போ இதை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ. ஆமாம், இப்போ என்ன டைம் 6 மணி. இப்போ ஆளுக்கு ஒரு கப்பு சாப்பிட்டோமா, நைட்டு ஒரு 9 மணிக்கு கொஞ்சம் கொஞ்சம் களி சாப்பிட்டா இன்னைக்கு முடிஞ்சுது வேலை, செய்கிற வேலையில். சரி, அதனால தான் பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போ அவர் கேட்டதுனால அக்கறைக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கல. அவ்வளோதான், சூடாக கலந்தாச்சு. இப்போ ரொம்ப பிடிச்சவருக்கு புட்டு பிடிச்சவருக்கு கொடுத்துருவோம் நம்ம. ஆனால் நான் எவ்வளோ வெல்லம் சேர்த்து கலந்தேன். சாப்பிடும் போது பாருங்களேன், வெல்லம் போட்டு கலந்துக்காரு அவர். சுட சுட புட்டு சாப்பிடுங்க. இல்லைடா, அப்பா விரும்பி சாப்பிட்றதே இது ஒன்று தான்டா. ரொம்ப எண்ணெய் இல்லாத பொருள். சூப்பர் டேஸ்ட். நீ சாப்பிட்டு பாரு. சாப்பிட மாட்டேன்ல, ஒரு வாய் சாப்பிட்டு பாரு தெரியும். சூப்பர். நீ சொன்ன மாதிரி இல்லை அந்த மாவோட இது நல்லா தான் இருக்கு. முழுக்க முடிச்சிட்டீங்க ஒரு vlog. மதிய வேலை, மாலை வேலை, இதே தான் நைட்டு வேலை. சிற்றுண்டி தான் உடம்புக்கு எவ்வளோ நல்லா தெரியுமா? அப்படியே சாப்பிட்டு போறீங்களா தட்டோட? ரொம்ப அருமையான இந்த சிகப்பரிசி வச்சு நீங்கள் புட்டு செஞ்சு பாருங்களா, மறக்கவே மாட்டீங்க. அடிக்கடி செய்வீங்க. நிஜமாக பச்சரிசியில் வந்து செய்ய மாட்டீங்க. நீங்கள் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்மளும் சாப்பிட்லாம். கொஞ்சம் ரேட் அதிகம், அரிசி விலை அதிகம் தான். இருந்தாலும் 1 கிலோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் 1/2 கிலோ அரிசி போட்டால் பாதி தான் செஞ்சு இவ்வளோ வந்துக்குது பாருங்கள். 4 பேர் சாப்பிட்லாம். பாதிமாக வச்சுட்டேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.